வெறும் லோக்கின்னு தனிச்சு எடுத்து பார்த்தா அப்படிதான் ஆக்சுவலா ரேங்க் ஆகுது. மாநகரம், கைதி ரெண்டுத்துக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். மிட்கிப்பா, ஸோ லோ அதுல வந்து கீ இல்ல, மிட்கி. இந்த படம் ஹை கீ கிடையாது, மிட்கியே லோ கீ இல்லைங்கிறேன் நான். கிடையாது. 6 படத்துல லியோ அண்ட் மாஸ்டர் ஆர் கிளியர்லி பெட்டர் தென் கூலி. லியோ கூலியை வந்து லியோக்கோ தெரியலப்பா. மாஸ்டருக்கோ மேல ஒத்துக்க வைக்க வேண்டாம். முடியாது. நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன். நான் லியோ எல்லாம் பெட்டர் தென் கூலி நான் ஒத்துக்க வாய்ப்பே கிடையாது. ஃபுல் படம் ரஜினியை வச்சு வெட்டு 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 வெட்டுன்னு வெட்டி ஃபர்ஸ்ட் சீன் கேக்குறாங்க, ஏ அவரை நீங்க வந்து மீட் கட் பண்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்றீங்க, எதுக்குடா அவர் மீட் கட் பண்ணிட்டு இருக்கு. இருக்கீங்க? தமிழ் சினிமா இன் ஜெனரல் சீம் டு ஹேவ் செகண்ட் ஹாஃப் ப்ராப்ளம். அதாவது இப்ப நீங்க சினிமாவே பார்க்கலன்னா கூட யாராவது வந்து மைக் எடுத்துன்னு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே சார், செகண்ட் ஹாஃப் தான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க படத்தை பார்க்காம சொன்னாலும் முக்காவாசி படத்துக்கு அது பொருந்தும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அதுக்கு வந்து என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? என்னன்னா வந்து செக்மெண்டா நம்ம வெட்டிடுறோம். ஓடிடிலலாம் வந்து ஒரு பெரிய கதையை செக்மெண்டா வெட்டிடலாம். ஸோ இட் ஸ்டில் ஒர்க்ஸ், அதுவும் ஒர்க் ஆகுது. இட் ஹேஸ் அ கண்டினியூட்டி அப்படிங்கறனால இங்க வந்து கண்டினியூட்டி ப்ராப்ளம் தான் ஆக்சுவலா. ஆனா அதர்வைஸ் ஆல்சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூ கேன் ஸ்டில் பி கன்சிஸ்டன்ட் வித் இன் அ ஸ்டோரி. அந்த கன்சிஸ்டன்சி ஒரு ஸ்டோரிக்கு நடுவுல நீ வந்து ஒரு மிட் பாயிண்ட் வைக்கலாமே தவிர, லாட் ஆஃப் டைரக்டர்ஸ் வாட் ஹேப்பன் இஸ் தே கீப் த ஹோல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஸ் தேர் ஸ்டோரி இட் செல்ஃப். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கதை இல்லாம வேற ஏதோ பண்ணி முடிக்கிறாங்க ஆக்சுவலா அது அப்படிங்கிற மாதிரியான நடக்கல. ஃபீலிங் வருது. நான் சொல்லட்டுமா ம். அதுக்கு? எனக்கே ஆக்சுவலா அதோட பதில் வந்து ஓரளவுக்கு நான் யோசிச்சு வச்சிருக்கேன். இந்த 3 ஆக்ட் ஏன்? ஸ்ட்ரக்சர் தான் ப்ராப்ளம் ஆக்சுவலா. இந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரை நீங்க வந்து மோஸ்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் அட்ஹியர் டு தட், பிரேக் ஓகே. பாயிண்ட். ஆனா அந்த ரெண்டாவது ஆக்ட் வந்து நீங்க வந்து அந்த இன்டர்வலோட ஹை பாயிண்ட் நீங்க கொண்டு போயிட்டு வேற ஏதோ பண்ணிடுறதுனால அந்த செகண்ட் ஆக்டோட செகண்ட் பார்ட் இருக்கு பாத்தீங்களா, that part of it always suffers if you don't have the compulsion of interval high point. And the second act they can let it breathe. That was my main problem in Jailer. அந்த செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டட் வித் டோட்டலி ஹீஸ்ட் ஆங்கிள். அது கிடையவே கிடையாது கதை. அது அது மொத்தமாவே இல்லைனாலுமே இந்த மொத்தம் வந்து 90 மினிட்ஸ்ல அந்த கதையை சொல்லி முடிச்சிடலாம். தட் இஸ் ஸ்டில் ஜெயிலர். ஆனகரம்ல வந்து ஹைப்பர் லிங்க் அப்படின்னு ஒர்க் ஆச்சு. அது வாட் தே கால் இட் டுடேஸ் டேர்ம் இஸ் ஹைப்பர் லிங்க். டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் நான் அப்பப்போ உனக்கு சொல்லுவேன், அது எல்லாத்தையும் நான் டைப் பண்ணுவேன், யூ வில் பி வாவ்ட் அப்படின்னு. அதுக்கு வந்து அவ்வளவு தூரம் எழுத வேண்டியிருக்கு. புது நியூ ஏஜ் டைரக்டர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ஸ்லாம் நல்லா பண்றாங்கப்பா. நீ உனக்கு லப்பர் பந்துன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, இப்போ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, கன்சிஸ்டன்டா தானே இருக்கு. அதுல நடுவில் அவங்க பிரேக் விடலையா, இல்ல அதுக்கப்புறம் கதையை கண்டினியூ பண்ணலையா? கதை வந்து கன்சிஸ்டன்டா தானே இருக்கு. நீ பண்ணல, அதனால ஆடியன்சஸ் ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட். இது வந்து ஒரு வேலிட் கன்சர்ன் தான். ஃபார் எக்ஸாம்பிள், டூரிஸ்ட் ஃபேமிலியில வந்து ஒருத்தன் இருப்பான், அவன் வந்து ஒரு ஹேட்டடா ஒரு கேரக்டர் இருப்பான் அந்த காலனில. அவன் யார் ராக் பிடிக்காரன், அவனே ஒரு வெத்து பையன் அப்படிங்கிற மாதிரி நம்மள வந்து அந்த ஊருக்குள்ள எடுத்துன்னு போயிட்டு அதுக்கப்புறமா அவனோட லூப்பை க்ளோஸ் பண்ணுவாங்க. அவன் வந்து ஒரு சர்ச்ல வந்து ஒரு ஃபியூனல் போது அவன் பேசுவான், இவர் வந்து ரொம்ப கைண்டான ஒரு பர்சன், அவன் வந்து என் லைஃப்ல ஒரு இம்பாக்ட் கொடுத்தான் அப்படின்ட்டு அந்த லூப் க்ளோஸ் ஆகும்போது இட் இஸ் கொஸ்டின் தட் வி ஹேட் இன் மைண்ட். இவன் யார், இவன் ஏதோ தப்பா இருக்கானே, இவன் வந்து ஓட்ட மாட்டேங்கிறானே நம்ம கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினே க்ளோஸ் பண்ணா அதுல ஐ அப்சல்யூட்லி ஃபைண்ட் இட் ஃபைன். இப்போ இந்த படத்துலயுமே சரி, ஜெயிலர்லயுமே சரி, நீ செகண்ட் ஹாஃப் வந்து வேற ஏதோ ஒரு டீட்டூர்ல போகும்போது தான் எனக்கு அது ப்ராப்ளமாவே இருக்கு. எனக்கு இப்போ ஜெயிலர்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த என்டையர் தெலுங்கு ஸ்ட்ரெச் வந்து எனக்கு இது வேற ஏதோ படம் மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுனதா இருக்கட்டும். இதுலயுமே வந்து சம்பந்தமே இல்லாம சார்லி கம்ஸ் அண்ட் சேஸ் உனக்கு வந்து 5821 நம்பர்ல கால் வந்தா அது வந்து நீ வந்து கூலி நம்பர் 5821 சொன்னா அது உன் பொண்ணு அப்படின்னா அதை பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா நீ எனக்கு பேசவே இல்லையே. எனக்கு வந்து ஐ எம் ஆக்சுவலி சர்ப்ரைஸ் தட் இந்த மூவியோட ரியாக்ஷன்ஸ் இஸ் ஸ்பிளிட் இன்டு ஈக்குவலி ஹாஃப், வேர் சம் பீப்புள் ஆக்சுவலி totally love it, Rajini moments அப்படின்னு பேசுறாங்க, or the other section of it who are actually again fans of Rajini, fans of cinema like me, but the movie does not work for us at all. டெரிவேட்டிவ் ஃபில்ம் மேக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது பட்டுது. ஸோ இப்போ நீ வந்து ரேட் வைக்கிறேன்னா நாங்கெல்லாம் டிபார்ட்டட் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ப்ரீவியஸ் மூவில விக்ரம்லயே நீங்க வந்து ஏஜென்டின் ஆல்ரெடி நீங்க வந்து அந்த ட்விஸ்ட் கொடுத்துட்டீங்க. கார்த்திக் சுப்புராஜ் வந்து நிறைய வந்து ரக் புல்லிங் பண்றாரு, இதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து நாங்களுமே இப்போ வந்து பிரேக்கிங் பேடு இது எல்லாமே எல்லாரும் பார்த்தாச்சு இப்போ, ரைட்? அந்த நீங்க பார்த்த அதே டிவி சீரிஸ்லாம் நாங்களும் பார்த்துட்டோம். வி ஹவ் ஆல்ரெடி சீன் ஆல் ஆஃப் திஸ். ஸோ இப்போ நீங்க அந்த டிவைஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அது நிஜமாவே வாவ்னு இருக்கணும். ஐ சாட் அப் வென் ரச்சிதா டிட் தட். பட் அந்த கேரக்டரையுமே திருப்பி யூஸ் பண்ணி ஸ்டோரியில கன்ஃபியூஸ் பண்றீங்க. திடீர்னு வந்து ஸ்ருதி ஹாசன் அந்த கேரக்டரோட ப்ராப்ளமேட்டிக்னு தெரிஞ்சப்பறம் அவங்க கூட போறாங்க. அதே இதுல வேற நாகார்ஜுனாஸ் ஹென்ச்மென் கம் அண்ட் பிக்கர் அப், அவங்க அங்க இருந்தாங்கன்னு இவங்களுக்கு எப்படா தெரியும்? அந்த மாதிரி there is a lot of problems. ஸோ அந்த அந்த நிறைய ப்ராப்ளம்ஸே திருப்பி திருப்பி வரதுனால the whole story did not resolve in the viewer's head. அதனால நீங்க எந்த டிவைஸ் யூஸ் பண்ணி எது பண்ணாலுமே it did not satisfy. கடைசி சீன்ல வந்து இந்த ஓப்பன் டெசர்ட்ல வந்து 2 டேபிள் போட்டு சுடுறாங்க. தட் இஸ் அ டைரக்ட் கால் பேக் டு அ பிரேக்கிங் பேட் சீன்.
அதுல வந்து சேம் மை நேம் ஹெய்சன்பர்க் அப்படிங்கிறது தான் வந்து அதோட அந்த மெயின் சீனே. அது வந்து பிரேக்கிங் பேட்ல வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த சீன் அங்கே ரெப்ளிகேட் பண்ணிட்டு, அந்த பிரேக்கிங் பேட்ல வந்து சலமன்கான் ஒரு தாத்தா இருக்காரு. அந்த தாத்தா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர். அவரை வந்து அந்த ஸ்டோரியில வந்து அந்த சீன் தான் இருக்கிறதுலயே பெஸ்ட் சீன் ஆஃப் பிரேக்கிங் பேட். பிரேக்கிங் பேடே ஒரு பெஸ்ட் சீரிஸ். அதுல பெஸ்ட் சீன் வந்து அந்த சலமன்கா தாத்தா வந்து ஒரு வீல் சேர்ல உட்காந்து ஒன்று பண்ணுவாரு. அதை வந்து சம்பந்தமே இல்லாம இந்த கதைக்கு வீல் சேர்ல ஒருத்தரை கொண்டு வந்து உட்காந்து வைக்கிறீங்க. மை இமீடியட் ரியாக்ஷன் ஸ்டெப்பிங் அவுட் ஆஃப் இட், ஐ டென்ட் ஈவன் கேர் 1 minute ஃபார் த மூவி அப்படின்னு. ஐ எம் டிசப்பாயிண்டட் டு சே சோ. ஒரே வருஷத்துல தக் லைஃப், மணிரத்னம், கமல், ரஜினி எல்லாருக்கும் இப்படி ஒரு ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கறதுல ஐ எம் சேட். இந்த படம் நல்லா பண்ணுதுப்பா. Let me say this, எனக்கு வந்து as an ardent ரஜினி ஃபேன்ல என்னோட நான் எப்படி இருக்குன்னா, நான் வந்து I'll be open about it. சில படங்கள், ரஜினியோட படங்கள் வந்து ஐ வில் வாண்ட் டு அப்சல்யூட்லி லைக் இட். படம் ஆவரேஜா இருந்தா கூட, நீங்க எல்லாம் ஆவரேஜ் அப்படின்னு சொன்னா கூட நான் வந்து ஆனா அது சம்மடா இது சம்மடா அப்படின்னு சொல்லி ஐ வில் வாண்ட் டு லைக் இட். எனக்கு வந்து இந்த படம் அதை விட பெட்டரா இருந்தது. எனக்கு ஆஸ் அ ரஜினி ஃபேன் எனக்கு இனஃப் தீனி இருந்தது. எனக்கு என்னோட லெட் டவுன் என்னன்னா, இதை வந்து நீங்க எல்லாருமே வந்து இது வந்து ஒரு இன்டெலிஜென்ட் மூவி அப்படின்னு இதை நீங்க ப்ரமோட் பண்ணீங்க முதல்ல. அப்படி இல்லாம இது வந்து ஒரு அநியாயம், ஒரு தலைவர் ஜாலியான படம், சில லாஜிக்லாம் நீங்க ரொம்ப எதிர்பார்க்காதீங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தா ஓகே, நான் எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுருப்பேன். பட் இந்த லாஜிக் மீறல்கள் வந்து ஏகப்பட்டதுக்கு இருக்கு படத்துல. ஃபில்ம் மேக்கர் லைக் லோக்கி ஹூ வி ஆல் ரெஸ்பெக்ட், அந்த ஆடியன்ஸோட இன்டெலிஜென்ஸ் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. உங்க படத்துல வந்து நாங்க பிடிச்சது வந்து அந்த பேலன்ஸ் பிட்வீன் டிராமா அண்ட் ஆக்ஷன் வைங்க. டிராமா நிறைய பண்ணுங்க, ஆக்ஷன் கம்மியா பண்ணுங்க. ரெண்டாவது, ஃபார் ஆல் டைரக்டர்ஸ், ரஜினியோட படம் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு அந்த கிராமருக்கு போங்க. தலைவர் வந்து எகிரி குச்சி அடிச்சாதான் நாங்க சப்போர்ட் பண்ணுவோங்கிறதே கிடையாது. ஸோ கரெக்டான ரஜினியோட கிராமர்ல எடுத்து கொஞ்சம் எமோஷன், கொஞ்சம் சோல் அதெல்லாம் இருந்தா இட் வில் பி a different level of high for all of us அப்படிங்கிறது. those are the two இது I want to leave at the end of this. People have suddenly become more critical because of their immense exposure to world cinema. Correct. OTT, Exactly. Netflix. ஆமா. So இப்போ வந்து I am actually shuddering to be a filmmaker of any repute because precise microscope வச்சு ஜட்ஜ் பண்ற மாதிரி இருக்கு. நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், கொஞ்சம் கைண்டாவும் பார்க்கலாமே. இந்த படம் ஒப்புறதுக்குலாம் கஷ்டமா இல்லை. It was a above average to average film, okay, which was saved by Rajinikanth's moments. ரஜினிகாந்த் அண்ட் ஆனி சேவ்டு லோக்கி, இப்படிதான் நான் அந்த ஒன்லைனும் போட்டிருந்தோம் ரெட்ரோ டிக்கெட்டோட ஹேண்டில்ல. ஆனா நீங்க வந்து லோக்கிய வந்து இவ்வளோ கிரிட்டிக்கலா நம்ம டீல் பண்ணுமா? திஸ் வுட் பி an average film by லோக்கின்னு வச்சுக்கலாமே. திஸ் இஸ் த லோயஸ்ட் ஃபிலிம் இன் his கரியர் அப்படின்னு நம்ம சொல்லணுமான்றத என்னோட கேள்வி. இல்ல, வெறும் லோக்கின்னு தனிச்சு எடுத்து பார்த்தா அப்படிதான் ஆக்சுவலா ரேங்க் ஆகுது. மாநகரம், கைதி ரெண்டுத்துக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். லோக்கி இல்ல மிக்கி, இந்த படம் ஹைக்கி கிடையாது, லோக்கி கிடையாது. 6 படத்துல லியோ அண்ட் மாஸ்டர் ஆர் கிளியர்லி பெட்டர் தென் கூலி. கூலியை வந்து லியோக்கும் மாஸ்டருக்கும் மேல வைக்க முடியாது. நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன். நான் லியோ எல்லாம் பெட்டர் தென் கூலி நான் ஒத்துக்க வாய்ப்பே கிடையாது. அதாவது நான் வந்து இதுல செகண்ட் ஹாஃப்ல வந்து நான் கிரிஞ்ச் பண்ணல. லியோவோட செகண்ட் ஹாஃப்ல நான் ட்ரூலி கிரிஞ்சிங். இதுல ஆக்சுவலி நான் கிரிஞ்ச் பண்ண 2 ஏரியா அது தெரியுமா? ஒண்ணு வந்து நாகார்ஜுனா வந்து அப்படின்னு கத்துறது, அதே மாதிரி சூபின் சாகரி ஒரு சீன்ல அப்படின்னு கத்துறது. இதெல்லாம் எந்த ஜெனரேஷன் இதெல்லாம்? இந்த படத்துல வந்து பை தி வே அந்த மோனிகா எல்லாம் வந்து வாஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் தி ப்ளூ. ஏதோ அவளுக்கு கல்யாணம் ஆகுது அந்த பாட்டு ஒர்க் ஆச்சு. பாட்டு ஆரம்பிச்ச அப்புறமா ஐ ரியலி என்ஜாய்ட் இட். ஜாலியா இருந்த அந்த பாட்டு, டான்ஸ் எல்லாமே. அத வந்து ஆர்கானிக்கா வீட் பண்ணுங்க கதையோட. அதை வந்து ஏன் ஒரு கான்டிசெண்டிங்கா வைக்கிற அந்த இடத்துல ஆர்கானிக்கா அந்த கதைக்குள்ள கொண்டு வந்து அந்த பாட்டை வெய்யங்கிறோம். அதுவும் ஒரு இன்டெகிரல் பார்ட் ஆஃப் லோக்கி. இல்ல இந்த மையாக்கு குருல வந்து இதே ப்ராப்ளம் இருந்துச்சு. மல்லிகா ஷெராவத் வந்து ஐட்டம் நம்பரா யூஸ் பண்ணிட்டாங்கன்னு யாரோ அக்யூஸ் பண்ணதுனால ஆக்சுவலா இல்ல. முதல்ல வந்து கதையில வந்து எனக்கு ஒரு எலிமெண்ட் இருந்தது. அந்த இஸ்தான்புல்ல போய் ஐ வாஸ் ஆக்சுவலி an accomplished guru when time in Istanbul. அது வந்து ஸ்டோரியில இருந்து கடைசியில கட் பண்ணிட்டாங்க. அதனால மையான்ற சாங் இருக்கு. இங்க வந்து பூஜாக்கு வேலையே கிடையாது. சோ அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, இது ஒர்க் ஆயிருச்சு ஆனி எலிவேட் பண்ணிடுற மியூசிக் வச்சுன்னு எல்லாமே டெம்ப்ளேட்டை போட்டுட்டு ஆடியன்ஸ் வந்து யூ வில் கெட் கன்வின்ஸ்ட் அப்படின்னா இட்ஸ் நாட் ஹேப்பனிங். இன்ஸ்டால வந்து ஒரு क्वेश्चन போட்டிருந்தோம்னு சொன்னோம்ல நேத்திக்கு, ஃபேன்ஸோட ரியாக்ஷனுமே கம்ப்ளீட்லி போலரைசிங். ஒருத்தங்க சொல்றாங்க மூவி இஸ் ஃபேண்டாஸ்டிக், தலைவர் லவ், லோக்கி ஹஸ் கேப்சர்ட் எவ்ரி ஃப்ரேம் எசன்ஸ் வெரி வெல், குட் ஃபோக்கஸ் ஸ்டோரின்றாங்க ஒருத்தங்க. இன்னொருத்தங்க வந்து கேஎஸ் ரவிக்குமார் அந்த படத்தை எடுக்கணும்ன்றாங்க. மூணாவது ஒரு கமெண்ட் வருது, ரஜினியோடைய டாட்டரா ஸ்ருதி வர ஆர்க்கு வந்து என்ன வந்து இம்பாக்டே பண்ணலன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. இன்னொருத்தவங்க வந்து ஐ ஃபெல்ட் இட் இன் அ ட்ரூ சென்ஸ் இட் வாஸ் ரஜினி மூவி அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து ரஜினி அண்ட் அனிருத் சேவ் லோக்கி, நம்ம சொன்னதே இன்னொருத்தவங்க சொல்றாங்க. ஓகே, ஐ டோன்ட் திங்க் லோக்கி வாண்டட் டு மேக் விக்ரம், இட் வாஸ் அ கிரேட் ரஜினி ஃபிலிம். இவர் வந்து ஆக்சுவலா நம்மளுக்கு ரொம்ப தீவிரமான ஒரு ஃபாலோவர், முதல்ல இருந்து இருக்கிற ஒருத்தர். அவர் வந்து இல்ல இட்ஸ் அ கிரேட் ஃபிலிம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் வாஸ் மச் மோர் பிரில்லியன்ட் ரைட்டிங், டைரக்ஷன் எல்லாமே. இந்த படத்தோட நீங்க அதை கம்பேர் பண்ணாதீங்கன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க.
ஒரு சில பேர் வந்து they have Correct. called it out like you, saying that it was the weakest plot, it was going on autopilot mode, it is just for fans அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. ஸ்கிரீன் பிளே வாஸ் மிஸ்ஸிங் ஒருத்தவங்க சொல்றாங்க. அப்புறம் இன்னொருத்தர் வந்து நீங்க சொல்றது இஸ் ட்ரைங் டு இமிடேட் இஸ் ப்ரீவியஸ் சக்சஸ் ஆஃப் விக்ரம் அண்ட் ஜெயிலர், எல்சியூக்குள்ள இருந்தா நல்லா இருக்கும், இந்த படம் எல்சியூல இருந்திருக்கணும் அப்படின்லாம் ஒரு சில பேர் சொல்றாங்க. சொல்லுங்க, நீங்க அது வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து பர்ஃபெக்ட்லி புட். நான் அதை தான் என்னோட ஐ மீன் டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. லோகேஷ் வந்து எல்சியூவை கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா he would have been totally fine because he had all the ideas into it. நடுவில் வந்து நீங்க வந்து கொஞ்சம் ரஜினி படம் உங்களுக்கு கொடுக்குறாங்க, நீ பண்ணுவியா மாட்டியா? கண்டிப்பா பண்ணுவ. பட் நீ அந்த மோட்ல இருக்கும்போது நீங்க என்ன பண்ண போறேன்னா, ஸோ இப்போ விக்ரம் அண்ட் இப்போ இதை கம்பேர் பண்றோம்னா, விக்ரம்ல அவர் என்ன பண்ணாரு, விக்ரம்னு ஒரு படம் இருக்கு, அது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், அந்த கேரக்டரையே நான் யூஸ் பண்றேன். பட் இங்க வந்து அந்த தீல இருக்கிற கூலி கேரக்டரே யூஸ் பண்ண கிடையாது. பட் தீமேட்டிக்கலி அதே தான். நீங்க வந்து அந்த கால் பேக் சீன் வந்து அந்த கூலில இருந்தா தீமேட்டிக்கலி அதே தாங்கிறனா, ரைட்? நீ அதே கேரக்டர் வந்து தீமேட்டிக்கலி அதே தான், ஓகேவா? ஸோ இருக்க வந்து திருப்பி ரீகால் பண்ண பாக்குற, நான் அதை பார்த்திருப்பேன். அதுக்கு வந்து நான் ஐ எம் கன்வின்ஸ்டு. அந்த சீக்வன்ஸ்ல வந்து ஒரு மோக்கோ ஃபைட் வைக்கிறீங்க. டிஏஜிங் ஆக்சுவலா நல்லா பண்ணிருந்தாங்க. சில பேர் ஆர் ஓவர்லி கிரிட்டிக்கல், அவ்வளவுதான் பண்ண முடியும். டிஏஜிங் தே ட்ரைட் ஃபார் விக்ரம். அங்க டிஏஜிங்க்கு வந்து ப்ராசஸர் அவ்வளவு அளவுக்கு அவங்களால ஃபண்டு கூட இல்லை, டைம் இல்லை பண்றதுக்கு. இங்க டிஏஜிங் கரெக்டா பண்ணிட்டாங்க. பட் இட் ஜஸ்ட் கம்ஸ் டூ லேட். அந்த சீக்வன்ஸ்லயும் வந்து சத்யராஜ் பின்னாடி நிக்கிறாரு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்கான டைமே அதுதான். அந்த எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க நான் அப்போ நினைச்சிட்டு இருந்தேன். அப்பவும் சத்யராஜ் வந்து பின்னாடி நிட்டு அப்படியே he just walks away. ஸோ வந்து அதான். ஸோ அகைன் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் மீ டு சே வாவ். ஐ வில் சே வாவ் ஃபார் த டெக்னிக். அதெல்லாம் டெக்னிக்ஸ் ஆஃப் சினிமா. நீ கதை என்ன சொல்றங்கிறது எனக்கு வந்து கன்வின்ஸ் ஆகலனா ஐ வில் நாட் பை எனி ஆஃப் த ரெஸ்ட். அதேதான் வந்து உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, கமல் அண்ட் ரஜினி ஷுட் ஸ்டாப் டூயிங் ஹீரோ ஃபிலிம்ஸ், ஹீரோ ரோல்ஸ், so people can like Loki can get to do better stories அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் மேபி இல்ல அது ஏன் வருதுன்னு நான் சொல்றேனே. சோ விக்ரம்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கமலே கிடையாது, ஃபஹதை வச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓட்டிட்டு கமல் கொண்டு செகண்ட் ஹாஃப் வந்து ரிசால்வ் பண்றீங்க. இட் வாஸ் வெரி இன்டெலிஜென்ட் வே ஆஃப் யூசிங் தெம். ஃபுல் படம் ரஜினியை வச்சு வெட்டு ஃபர்ஸ்ட் சீன் கேக்குறாங்க, அவரை நீங்க வந்து மீட் கட் பண்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்றீங்க, எதுக்குடா அவர் மீட் கட் இருக்கு நச்சுக்கிட்டு ஒரு வெட்டிடுவாருன்னு ஒரு இடத்துல வந்து இவர் சொல்றாரு, சத்யராஜ் சொல்றாரு, சீ நீங்க அட்லீஸ்ட் இருக்குங்க, கொஞ்சம் இருக்கு ஏன்னு கேக்குறேன். ஐ எம் ஆஸ்கிங் வை. அதுக்கு எனக்கு பதில் இல்ல. எதுக்கு அவர் வெட்டுறாரு? இப்போ நான் அதே தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்டிருக்கேன், எல்லாரையும் வெட்டுறாரு, எதுக்கு வெட்டுறாரு அப்படின்னு கேக்குறேன். நான் வெட்டுறது நல்லா இருக்கு, புரியுதா நான் சொல்றது? வெட்டுறது வந்து நல்லா இருக்கு. நான் ரெண்டு பாயிண்ட் சொல்லிடுறேன். வந்து மேபி கான்ட்ரோவர்ஷியல் அண்ட் லாட் ஆஃப் லோக்கி ஃபேன்ஸ் மைட் நாட் லைக் மீ. பட் இந்த எல்சியூ அப்படின்னு பேசுறது நிறுத்துங்கடா எல்லாரும். விக்ரம் வாஸ் இன்டெலிஜென்ட் இந்த கைதியோட கனெக்ட் சம்பந்தப்பட்டு ஸ்டோரி வந்தது, அவ்வளவுதான். பட் அவ்வளவுதான் வந்திருக்கு அந்த படங்கள் யூனிவர்ஸ். ஐ ஹோப் தட் ஹி ஆக்சுவலி டஸ் சம்திங் வித் இட். அண்ட் கைதி 2ல விக்ரம் 2ல ஐ ஹோப் ஹி ஆக்சுவலி பிரிங்ஸ் தோஸ் திங்ஸ் டுகெதர். ஏன்னா வந்து அன்லைக் மார்வெல் யூனிவர்ஸ் வேர் ஈச் கேரக்டர் ஹேஸ் வெரி வெல் டெவலப்ட் ட்ரீட்ஸ் அண்ட் அந்த ட்ரீட் ஸ்பெசிபிகலி கம் இன். அதெல்லாம் இங்க எதுவுமே நடக்கல இன்னும். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் a few more years to see if LCU is going somewhere. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து when you talked about I think இந்த நியூ ஏஜ் ஃபில்ம் மேக்கர்ஸ்லாம் வந்து we have exposure. நம்ம எல்லா வெப் சீரிஸும் பார்த்துட்டோம், எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு இதனாலேயே ஐ திங்க் அதனாலேயே வந்து யூ நீட் மோர் ரூட்டட் ஸ்டோரிஸ், யூ நீட் மோர் இந்தியன் ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிறது. இதுல வந்து ஐ வுட் ப்ராபப்ளி ஜஸ்ட் வாண்ட் அஸ் டு ரிமெம்பர் அ ஃபில்ம் மேக்கர் லைக் மணிகண்டன். எனக்கு வந்து மணிகண்டனோட படம் தான் வந்து he is probably the only guy who has not made any bad movies at all. So for எந்த படம் எடுத்தாலும் நல்ல படம். It's a very very Indian story, dramatic stories, extremely engaging, extremely emotionally touching, but also very very smart, consistent stories பண்றது மணிகண்டன். Unfortunate that we are not putting him in the league of in the so called A-list filmmakers who are working with all the big directors. அவங்க தியேட்டர் மூமெண்ட்ஸ் கரெக்டா பண்றாங்களே வழிய ஒரு ரைட்டரா வந்து மணிகண்டன் I would say is probably head and shoulders above all of them as a writer for all the movies that he's made so far. I'm really sad that he didn't do கடைசி விவசாயி. அது பண்ணியிருந்தாருன்னா மேபி அவருக்கு வந்து கமர்ஷியலி இட் டிட் நாட் கன்வின்ஸ் ஹிமா இருக்கும். பட் அதை மாத்திரம் பண்ணியிருந்தாருன்னா அந்த படமே வந்து இஸ் அ ப்ரைட் ஃபார் தமிழ் சினிமா. அதை ரஜினி பண்ணியிருந்தாருன்னா அது வந்து வேற மாதிரி இருந்திருக்கும் ட்ரூலி நான் நினைக்கிறேன். ரஜினி எவ்வளவு பெரிய ஆக்டர் தெரியுமா, அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு தெரியுமா, நிறைய பேசுறோம்ல. அவர் அதை பண்ணியிருந்தாருன்னா அது ஆல்ரெடி ப்ரூவ் ஆயிருக்கும். இந்த காலத்து பசங்களுக்கு அதை சொல்லவே தேவை இருக்காது. ஏன்னா அந்த படத்திலேயே ஒரு எலிவேஷன் இருக்கு. நீங்க சொல்ற அந்த ஒரு டவுன், அதுக்கப்புறம் ஒரு எலிவேஷன் வந்து கரெக்டா இருக்கு. அந்த ஆர்க்க ரஜினிக்கு டெலிவர் பண்ணியிருந்தாங்கன்னா வேற மாதிரி இருந்திருக்கும். I am just sad that he didn't choose to do it. I was just trying to provoke the discussion in many places, but I think overall the verdict is out. Coolie could have been so much better. Coolie
ends up being a great service to Rajinikanth fans, but Lokesh fans or cinema fans வந்து அது ஒரு disappointment அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு. I think that is the reality of the film, but I think the film will do well. Film will do well அப்படிங்கிறது I also feel it will definitely do well continuously. And நான் எப்படி சொல்றேன்னா, நான் மெட்ராஸ்ல பார்த்த அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டே ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் ஃபேரோட பார்த்ததும், பாம்பேல வந்து ஒரு சைலண்டான பிவிஆர்ல பார்த்ததுமே, பை தி வே பாம்பேல நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஐ டுக் ஹிம் அலாங், அண்ட் அவர் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கிடையாது. அண்ட் இந்த படத்தோட எந்த ப்ரோமோ மெட்டீரியலும் பார்க்கல, டீசர் ட்ரெய்லர்லாம் பார்க்கல, பாட்டெல்லாம் கேட்கல. அந்த மாதிரி ஒரு பர்சனை நான் கூட்டிட்டு போய் படம் பார்த்தேன். அவர் வந்து எங்கிட்ட படம் முடிஞ்ச உடனே ஐ லவ்ட் இட், கிரேட் மூவி, செம்ம ஜாலியா இருந்தது அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதனால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டே ரியாக்ஷன்ஸ் வந்து ஒரு வேற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட பார்க்கும்போது இட்ஸ் நேச்சுரல் டு ஃபார் அஸ் டு ஃபீல் ஆல்சோ டிசப்பாயிண்டட் ஆன் லோகேஷ். பட் ஒரு ரெகுலர் லேமேன் ஆடியன்ஸ்க்கு வந்து தேர் இஸ் இனஃப் டு கீப் தம் என்டர்டெயின் அப்படிங்கிறது இஸ் ஆல்சோ வாட் ஐ ஃபீல். ஸோ இட் வில் டூ வெல். ஐ ஹேவ் 2 points டு மேக். என்ன தெரியுமா, இப்போ வந்து இந்த பவர் ஹவுஸ் சொன்னாரு, அது வந்து தே ஷோயிங் இட் அஸ் அ நேம் ஆஃப் த விஸ்கி ஆர் வாட் எவர், ரைட்? ஃபர்ஸ்ட் சீன் ஆர் பிராண்டி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்ல வந்து எல்லாத்தையும் கொட்டி அந்த பானலியை கொட்டிடுறாரு, குடிக்காதீங்க, தினம் குடி கெடுக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து இன்டர்வெலோட ஹை இஸ் ஹிம் ட்ரிங்கிங் ஃப்ரம் த பாட்டில். ரஜினி வாஸ் த சேம் பர்சன் ஹூ வென்ட் to bubblegum and said I will not smoke. After COVID, after him having health issues and all, he came back and started Jailer. இதெல்லாம் வந்து to me it felt like all bets are off. Jailerல வந்து சிகார் 3 பேரும் பத்த வைக்கிறாங்க, இங்க வந்து குடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டில் பீடி அடிச்சிட்டு தான் இருக்காரு. 75 வயசு ஆச்சு, அதை யூஸ் பண்ணி மாஸ்க் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். He is doing those things on screen, it is absolutely scorching, அதுல டவுட்டே கிடையாது. பட் as a fan of Rajini the person, எனக்கு வந்து எதுக்கு திருப்பி அதுக்கு போறீங்க அப்படிங்கிற கேள்வி என் மைண்ட்ல டெஃபினட்டா இருக்கு. Rolex ஒர்க் ஆச்சுங்கிறதுக்காக you are bringing someone else as somebody as Aamir Khan's stature and making a joke out of the BD, and within the story வந்து Nagarjuna is not recognizing Rajini for 30 years பார்க்காதனால. The same place Aamir Khan is also standing. He is also a young guy at that age. 30 வருஷம் கழிச்சு கத்தியை கொண்டு வந்து வச்சுட்டு he recognizes him immediately by seeing his face and says and start joking about it. டேய் அப்படின்னு இருந்தது எனக்கு. அதுதான் சம்பவம் இந்த படத்துக்கு. அதுதான் இந்த படத்துக்கு சம்பவம். நம்ம வந்து இவ்வளவு ஒரு 1.5 மணி நேரம் பேசிட்டு ஆமீர் கான்ங்கற பேரே நம்ம சொல்லலையே அப்படின்னு நினைச்சேன். that basically already says how that did not work at all. Hari, amazing, right? Super points. Girish, thank you so much for again the true Rajini fan and you coming out. And Hari, I think Loki will not let you down for the next movie. அடுத்த வீடியோல சந்திப்போம். Hopefully to many more years of retro ticket. 5 லாம் இல்ல, 50 years retro ticket இருக்கும். 50 years of retro ticket ஒரு போஸ்டர் போடணும். அப்படி பண்ணணும். சரியா? All the best. Thank you.